வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொண்டர்களுடன் நிர்வாகிகள் தற்பொழுது கிராமங்கள் வரை எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவின் அலுவலகங்களில் போராட்டங்களை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சில மாவட்டங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவை வெற்றியின் பாதைக்கு எடப்பாடியால் கொண்டு செல்ல முடியவில்லை. மக்களும் அதிமுகவை மறந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எம்ஜிஆர் அவர்களது எண்ணம் பேர் இயக்கமாக ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி அதிமுக தொடர்ச்சியான வெற்றி பாதையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக ஓபிஎஸ் அவர்களிடம் ஜெயலலிதா அவர்கள் ஒப்படைத்தார். ஆனால் எடப்பாடியின் கைக்கு சென்ற பிறகு அவர் செய்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்த அதிமுகவை தோல்வியின் பாதைக்கு கொண்டு சென்றே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக என்பது தற்பொழுது அழிவின் விளிம்பிலேயே இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் எடப்பாடியின் பதவியே மாற்ற வேண்டும். அவருக்கு இணையாக வேறொருவரை நியமிக்க வேண்டும். அது சசிகலாவாக இருந்தால் இன்னமும் சிறப்பாகவே இருக்கும். இதை வலியுறுத்திதான் அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் அதிமுகவின் அலுவலகங்கள் வரைக்கும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியே தூக்கியுள்ளனர். அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக இழந்துள்ளது என்றால் அதற்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவரது சுயநலம்தான் தற்பொழுது தோல்விற்கு முக்கியமான காரணம், அடித்தளமாகவே மாறிவிட்டது. இனியும் அதிமுக வெற்றியின் பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ஒரு வார்த்தை கூறியிருப்பார். அதிமுக ஒருங்கிணைப்பதற்குத்தான் நான் முயற்சி செய்தேனே தவிர பிளவுபடுத்தக்கூடிய எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கிறார். தொண்டர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயம் காலம் அதற்கான பதில் கூறும் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பொழுது தெரிவித்திருந்திருப்பார். தற்பொழுது அவர் சொன்னபடியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர் தோல்வியின் காரணமாக மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். நிச்சயம் இந்த நிர்வாகிகள் தொண்டர்களது ஆதரவுடன் சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாமா? இவர்களது ஆதரவுகள் சசிகலாவிற்கு இருப்பதை பற்றி பொதுமக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.